லாட்ஜி இது உள்ள வந்து ஒரு ஓட்டுநர் இருக்கிறது நான் உட்காந்துருக்கேன். முதல் பயணம் பண்றதோட ஓட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மகிழ்ந்த பொறுத்தவரையும் உட்காந்தோடனே ஒரு புதுமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா மகிழ்ந்து ஓட்ட பழகினாலும் சரி, நல்லா ஓட்டுனாலும் சரி, மகிழ்ந்து உட்காரும் போதே அந்த சாலை நல்லா திருடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பேனட் பல மகிழ்ந்துகளை வந்து ரொம்ப குறைவா இருக்கும், இல்ல ஒரு தெரியாம இருக்கும். ஆனா இந்த மகிழ்ந்த பொறுத்தவரையும் ஒரு சராசரியான ஒரு உயரம் கொடுத்திருக்காங்க. நம்ம எவ்வளவு உயரமா இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி சாலைகள் நல்லா தெரியும். இடதுபுறம் வலதுபுறம் ரொம்ப அழகா போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சரி, இதுல என்னென்ன விஷயங்கள் இன்னும் கூடுதலா இருக்கு அப்படின்றத கேட்கலாம். வேலவன் சொல்லுங்க சார். அதாவது இப்போ நீங்க டிரைவபிலிட்டி பத்தி பேசுறதுனால நான் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா சொல்லணும். இந்த பில்லர்ஸை வந்து பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. வெஹிக்கல்ல இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்க லாட்ஜ் உள்ள இருக்கும் போது ஒரு அட்மாஸ்பியர் எப்படின்னு பாத்தீங்கன்னா யூ வில் ஃபீல் as being in a cockpit. ஏன்னா ஃபுல்லி லோடட் வித் ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபோர்டோஸ் பவர் விண்டோ வந்துடும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs. அண்ட் ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க இந்த 2 பட்டன் ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பீட் லிமிட்டர்னு சொல்லுவாங்க. ஹைவேல நீங்க டிராவல் பண்ணும்போது க்ரூஸ் கண்ட்ரோலோட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பீட் லிமிட் அதுல செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூ டசன்ட் ஹேவ் டு ஆக்ஸலரேட் நார் பிரேக். நீங்க நார்மலா ஒரு கிராஜுவலா அதுல வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல நீங்க என்ன ஸ்பீட செட் பண்ணீங்கனாலும் அதே ஸ்பீட்ல வெஹிக்கிள் மெயின்டைன் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஆக்ஸலரேட் பண்ண வேண்டாம். சோ தட் அதனால உங்களோட ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையுது. ஸ்பீட் லிமிட்டர்ன்ற ஆப்ஷன் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க உங்க ஃபேமிலியோட டிராவல் பண்றீங்க, நீங்க ஒரு டிரைவர் அக்கமடேட் பண்றீங்க லாங் ஜர்னின்றதுக்காக, உங்களோட ஸ்பீட் கண்ட்ரோலை தவிர்த்து அவர் ஓவர் ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாதுன்னா ஸ்பீட் லிமிட்டர்ல நீங்க 100, 110ன்ற மாதிரி நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஸ்பீடா வராரு ஆக்ஸலரேட் பண்ண முடியாது. இது ரெண்டும் MUV செக்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் வேற எந்த ப்ராடக்ட்லயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஏசி பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள், கூலிங் as well as ஃப்ரண்ட் ஆப்ஷன் வந்துரும். உங்களுக்கு ரியர் செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் இண்டிவிஜுவல் வந்துரும். அதே மாதிரி வெஹிக்கல்ல என்டர்டைன்மெண்ட்காக கொடுத்திருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டச் ஸ்கிரீன் நேவிகேஷன் சிஸ்டம். டச் ஸ்கிரீன் நேவிகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா CD ஆப்ஷன் கிடையாது, அதுக்கு பதிலா ஆக்சின் பென்டிரைவ் கொடுத்திருக்கோம். ப்ளூடூத் இருக்கு, டச் ஸ்கிரீன் நேவிகேஷன்ஸ் இருக்கு. நேவிகேஷன் பாத்தீங்கன்னா மேப்பிங் ரூட்டிக்காக பண்ணி கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நாங்களே எங்களோட சர்வீஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த மேப்பிங்கை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்டேரிங் வீலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ கண்ட்ரோலிங் டிவைஸ் இருக்கு. அது பேடல் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இந்த பொசிஷன்ல வரும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன் கால்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு, கட் பண்றதுக்கு, உங்க மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா உங்களோட டிரைவிங் இன்டென்ஷன் ஸ்டேரிங் வீல தவிர்த்து வேற எந்த பொசிஷனுக்கும் போக கூடாதுன்றதுக்காக அதை நாங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்கோம். இங்க உங்களுக்கு ஆல் போட்டோஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்விட்ச் கொடுத்திருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் சேஃப்டிக்காக. என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரியர்ல வீல் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் உட்கார வச்சுட்டு நீங்க டிராவல் பண்றீங்கன்னா எனி டைம் அவங்க டோரை அன்லாக் பண்ணலாம், மெனுவர் பண்ணலாம். சோ மிரர்ஸ் இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடாதுக்காக இந்த மிரர் லாக் கொடுத்துருக்கோம், சைல்ட் மிரர் லாக் சொல்லிட்டு. இதை நீங்க லாக் பண்ணிட்டீங்களா ரியர்ல வந்து மிரரை இறக்க முடியாது, ஏற்ற முடியாது, பின்னாடி குழந்தைங்களோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிக்காக. இது இல்லாம ரியர் டோர்லயும் பாத்தீங்கன்னா சைல்ட் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை நீங்க உள்புறத்துல இருந்து நீங்க ஆன் பண்ணிட்டு கதவை சாத்திட்டீங்கன்னா குழந்தைங்க உள்ள இருந்து மெனுவர் பண்ணாலும் டோரை ஓபன் பண்ண முடியாது, அன்லெஸ் நீங்க வெஹிக்கிளை விட்டு கீழே இறங்கி டோரை ஓபன் பண்ணால் மட்டும்தான். ஒரு முழு பாதுகாப்பா இந்த மகிழ்ந்து கொடுக்குதுல்ல? கண்டிப்பா சார். உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல வந்து நாங்க வந்து நியூரோ என்கேப்போட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் படி பேசிக் வேரியன்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே ABS பிரேக், EBD பிரேக் அசிஸ்ட் இந்த 3 ஆப்ஷனையுமே கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ஏர் பேக் கொடுத்திருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் an impact நீங்க வந்து ஸ்டேரிங் வீல்ல போய் உங்க முகம் அடிபடாம இருக்கிறதுக்கும், கோ பேசஞ்சர் டேஷ்போர்ட்ல போய் இடிச்சுக்காம இருக்கிறதுக்கும் ABS ஏர் பேக்ஸ் கொடுத்திருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இந்த வடிவமைப்பு பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். இது வந்து யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் பீப்புளால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டைல். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மாடரேட் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. நாட் டு பி சோ ஹார்ட், நாட் டு பி சோ தின். எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஏர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஜென்ரலி ஹாங்கோட பொசிஷன்ல இருந்தும் கோ பேசஞ்சர் சைட் பொசிஷன்ல இருந்தும் டிப்ளாய் ஆகக்கூடியது. அதோட பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால பிளாஸ்டிக் நாங்க ரொம்ப ஹார்ட் கோர் கொடுத்தோம்னா பிளாஸ்டிக் டிப்ளாய்மெண்ட் வந்து உங்க ஃபேஸ்ல இன்ஜுரிஸ் கொடுக்கறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குன்னா இதெல்லாம் நாங்க வந்து லைட் வெயிட் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் வெஹிக்கிளோட இன்டீரியர் ஃபுல்லாவே. பட் வெஹிக்கிள் எக்ஸ்டீரியர்ல இருந்து நாங்க வந்து கிரம்பிள் ஜோன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹார்ட் கோர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இம்பாக்ட்னும் போது வெஹிக்கிளோட இம்பாக்ட் வெளியிலேயே முடிஞ்சிடும், உள்ள வராதுன்றதுக்கான டிசைனிங்கான ப்ராசஸிங் தான் சார் இது எல்லாமே. அதுவும் பல வண்ணங்கள்ல கொடுத்துருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குறாங்க. கலர் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேஜ்ன்றது இன் ஜென்ரலி பாத்தீங்கன்னா ஒரு ராயல் லுக் கொடுக்கும். கிரேன்றது உங்களுக்கு அழுக்கு அவ்வளோ அட்ராக்ட் ஆகாது, வெளியில அவ்வளோ அவுட் புட்டும் தெரியாது. அதனால we have used grey and beige on the interior portion of
உட்புறத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசாச்சு. ஆனா இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்ப கடைசியில தான் தெரியும். அது முன்னாடி இந்த என்னென்ன வண்ணங்கள், எவ்வளவு விலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாகனம் சரியா இருக்குன்னா விலை ரொம்ப முக்கியம். போய் கேட்கலாமா? வாங்க. ரெனால்ட் லாட்ஜி அந்த மகிழுந்தை பத்தி எல்லா விஷயமும் பேசணும். ஆனா நம்ம ஒரு மகிழுந்து வாங்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச வண்ணத்துல இருக்குமா அப்படின்றதான் பார்ப்போம். பிடிக்காதே நிச்சயம் வாங்குறது கிடையாது. இப்ப இந்த மகிழுந்து பொறுத்தவரை என்னென்ன வண்ணங்கள்ல வருது அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க. வேணும் இங்க நிக்கிற கலர் வந்து இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் கலர். இதை ராயல் ஆர்ச்சிட்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து ஒயிட், ப்ளூ, சில்வர், கிரே அண்ட் பேஜ் 6 கலர்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு? வேரியன்ட் பேசிக்காவே 3 வேரியன்ட் வருது சார். RXE, RXL அண்ட் RXZ சொல்லிட்டு 3 வேரியன்ட் வருது. 3 வேரியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அதாவது விலைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பிரைசிங் வரும். பேசிக் வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 1050 வருது. செகண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12 வருது. டாப் மாடல் 14 வருது சார். 7 சீட்டர் ஆப்ஷன் டாப் அண்ட் RXZ 110ல மட்டும் தான் அவைலபிள். ரெனால்ட் லாட்ஜி மகிழுந்தை பத்தி நிறைய விஷயம் பேசினதுக்கு அப்புறம் என்ன அடுத்து வார்த்தையே கிடையாதுங்க. ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்றத உங்களோட அப்படியே சொல்ல போறேன். எல்லாம் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. போலாமா? போலாம். வாங்க போலாம். ரெனால்ட் லாட்ஜி வண்டி ஓட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா நானும் ஓட்டுறேன். அப்புறம் வேலை ஒண்ணும் ஓட்டாங்க. ஓட்டும் போது உதாரணம் நம்ம இந்த வாகனத்துல இந்த முன்னாடி இந்த பில்லரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இன்னைக்கு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா வாகனம் ஓட்டும் போது முன்னோர் கூடிய வாகனங்கள் வலதுபுறம் இடதுபுறம் எப்படி வருது, அகலமான சாலைகளை முழுவதும் என்னால கவனிக்க முடிஞ்சது. அதே மாதிரி பாதுகாப்பு அம்சங்களும் சரி, அந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் சரி, எல்லாமே தெளிவா நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் 7 இருக்கைகள். அதை பார்க்கும்போது எல்லாமே தனித்தனியா இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சுகமான ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு இந்த வாகனம் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றது நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதே மாதிரி நீங்களும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா வந்து வண்டியை ஓட்டி பாருங்க. உங்களுக்காக எப்பவுமே அந்த ரெனால்ட் லாட்ஜி தயாரா இருக்கு. சரி, இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வாகனத்தோட ஒரு கலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.